ஓம் நம சிவாய. சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆட்டம் எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு நம்ம பார்க்கலாமா? தாரகாவனம்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ரிஷிகள் பல பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்லைங்க, தெய்வ சக்திக்கு நிகரான ஆளுங்க. அவங்கெல்லாம் சிவனை தெய்வமாகவே ஏற்றுக்கலை. சிவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய யாகம் நடத்தினாங்க. அந்த யாகத்தில் கொடிய மிருகங்கள்லாம் வந்துச்சு. அதில் கண்மங்கிற யானை வந்துச்சு, அதை தோளாக போத்திக்கிட்டாரு. மாயைங்கிற புலி வந்துச்சு, அதோட தோலை உடையாக உடுத்திக்கிட்டாரு. கொடிய நாகங்கள் வந்துச்சு, அதை ஆபரணமாக அணிஞ்சுக்கிட்டாரு. மண்டையோடு வந்துச்சு, அதை கழுத்தில் மாட்டிக்கிட்டாரு. நெருப்பை அனுப்புனாங்க, அதை கையில் ஏந்திக்கிட்டாரு. அப்புறம் என்னடா அது இவ்வளோ அனுப்பி இவர் சாகலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லா ரிஷிகளும் சேர்ந்து ஒரு அசுர யாகம் நடத்தி ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு அசுரனை உருவாக்கி அவனை சண்டை போட அனுப்புனாங்க. அவன் பேர் தான் முயலகன். சிவபெருமான் அந்த முயலகனை சின்ன பாலகனாக மாற்றி அவனை மிதிச்சுக்கிட்டு ஆட ஆரம்பித்தார். இதை பார்த்த ரிஷிகள், ஐயோ இவ்வளோ சக்தி பொருந்தியவரையா நம்ம கொல்ல பார்த்தோம் அப்படின்னு எல்லா ரிஷிகளும் சரணாகதியாய் அன்பே சிவம் அப்படின்னு காலில் விழுந்தாங்க. இதை பார்த்த பெருமாள் ஆடினாரே ஒரு ஆனந்த தாண்டவம். அதை பார்க்க கோடி கண்கள் வேண்டாமா? வானவர்கள் எல்லாம் சும்மாவா இருந்திருப்பாங்க? அவங்க எல்லாரும் மனக்கண்களால் பார்த்தாங்க. அந்த ஆட்டத்தை பார்த்து ரசித்து கண்டு கழிச்சாங்க. எல்லாரும் இப்படி கண்டு கழிக்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு ஆதிசேஷன் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை விஷ்ணு பெருமாள்கிட்ட கேட்டேருச்சு, என்ன எல்லாரும் ஆனந்தமாக இருக்கீங்க என்ன அப்படின்னு. அதுக்கு விஷ்ணு சொன்னார், சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு, அந்த தாண்டவத்தை தான் நாங்கள் மனக்கண்ணில் பார்த்துட்ருக்கோன்னு. இதை கேட்ட ஆதிசேஷனுக்கு நம்மளும் அந்த ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையில் ஆதிசேஷன் என்ன பண்ணினாருன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.